நான் திரு அலீம் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து இது ஒரு நம்ம வெற்றி பெற்றாலும் இது ஒரு ஆகச்சிறந்த வெற்றின்னு சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டதுனால திமுகவினருக்கு இப்படி ஒரு கோபமும் வருத்தமும் எரிச்சலும் வந்திருக்கு அப்படிங்கிறாரு திரு ஸ்ரீராம். இல்ல, அவரு முதன்முறையாக உதிரி கட்சி யாருன்னு இப்ப விளக்கம் கொடுத்தாரு. நாம் தமிழருக்கு வந்து அவரு வக்காலத்து வாங்கிட்டு நாம் தமிழர் வந்து உதிரி கட்சி கிடையாது, ஏன்னா நாம் தமிழரே உதிரி கட்சி அப்படின்னா அப்ப திமுக கூட இருக்கவங்க எல்லாம் உதிரி கட்சி அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லும் போதே இப்ப முதல்வர் எதை விமர்சனம் செய்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? இது நாம் தமிழர் உதிரியா இல்லையா அப்படிங்கிறத ஸ்ரீராம் சார் வந்து இங்க விளக்கம் தராரு அப்படின்னாலே முதல்வர் எதற்காக இதை பேசுகிறார் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. இதற்குள்ள இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். இதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, வெற்றியை கொண்டாட முடியாது என்று திமுக நினைக்கிறதா, அல்லது அப்படியே நீங்க வேற அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கங்களேன். இந்த வெற்றியை கொண்டாட முடியாது என்று திமுக நினைக்கவில்லை. நீங்க என்னெல்லாம் விமர்சனம் வைத்தீர்களோ, உங்களுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், நீங்க என்ன செய்யுங்க, அந்த விமர்சனங்களை எல்லாம் இப்ப இடைத்தேர்தல் வருது இல்ல, இங்க வச்சு அந்த விமர்சனங்களுக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப உங்களுக்கு அந்த விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்க வேண்டிய களத்தை தவற விட்டு சும்மா வெளியே வந்து இந்த ஆட்சி சரியில்லை, இவங்களுக்குள்ள இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் நின்று விமர்சனங்களை வைக்கிறது ஒண்ணு, களத்தையே நாங்கள் புறக்கணிக்கிறோம்ங்கிறதே ஒரு மெசேஜ் தான் மக்களுக்குங்கிறார் அவரு. அது எப்படி மெசேஜ் ஆகும்? நான் என்ன கேட்கறேன்னா, உங்ககிட்ட தான் இவ்வளவு ஆயுதங்கள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வந்தது. அதை முதல்ல கிளப்பினது யாரு? முதல்ல பிரஸ் மீட் வச்சு பேசுனது அண்ணாமலை அவர்கள். அதற்கு பிறகு யார் அந்த சார்னு பேசுனது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இப்ப உங்களுக்கு உண்மையிலேயே அது என்னமோ தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு எல்லாம் கேடுகட்டு போச்சு, கேவலமா போச்சு என்கின்ற ரேஞ்சுக்கு தன்னை சாட்டையில அடிச்சுக்கிட்டாரு ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து சட்டமன்றத்துல வந்து கருப்பு பேட்ஜ் போட்டுக்கிட்டு யார் அந்த சார்னு வந்தாரு. நீங்க களத்தை பயன்படுத்த வேண்டியது தானே. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? உச்ச நீதிமன்றத்துல அந்த 21வது பாயிண்டையும் 23வது பாயிண்டையும் 29வது பாயிண்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணிருச்சு கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருக்கு இந்த பாயிண்ட் முதல்ல தப்பு, இந்த அட்வர்ஸ் ரிமார்க்ஸே தப்பு. முதல்ல கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா கொடுத்த அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் வந்து இதை நீக்கணும், இதை வந்து ஸ்டே பண்ணணும், இதனுடைய ப்ரொசீடிங்ஸ் வந்து ஸ்டே பண்ணணும், இப்படி வார்த்தையை பயன்படுத்தின தப்பு, கமிஷனருக்கு அகைன்ஸ்டா வந்து ஹைகோர்ட் கொடுத்த அந்த ரிமார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒன்லி அந்த எஸ்ஐடி இருக்கிறத மட்டும் சரின்னு சொல்லி இருக்குது. இப்ப இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. நாம் மக்களுக்கு வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக என்னென்னலாம் பொய் பிரச்சாரம் செய்தோமோ அவை எல்லாம் தவிடுபடி ஆகிவிட்டதால் இனி எதை கொண்டு இந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்கின்ற சூழலில் சில உதிரிகளை தூண்டி விடுகிறார்கள். இப்ப இதே நிலையில போய் இவங்க மக்களை சந்திச்சாங்க, மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு அசிங்கமாக இவர்களுக்கு மாறிவிடப் போகிறது என்கின்ற பயத்தில் உதிரி கட்சிகளை இவர்கள் தூண்டி விடுகிறார்கள் என்று முதல்வர் சொல்கிறார். இப்ப உதிரி கட்சினா நாம் தமிழருக்கு ஒரு பேச்சுக்கு இப்ப ஸ்ரீராம் சார் சொல்ற மாதிரியே அந்த உதிரி கட்சி நாம் தமிழர் தான் வச்சுக்கீங்களேன். நான் சொல்லல, முதல்வர் சொல்லல. இப்ப சார் சொல்ற மாதிரி அந்த உதிரி கட்சி நாம் தமிழர் தான் வச்சுக்கீங்களேன். அதை மறந்துடுறீங்க. ஷாம் சார் சொன்னார், ஷாம் அவர்களும் குறிப்பிட்டாருன்னு சொல்றாரு. ஷாமும் அதே தான் குறிப்பிட்டார். எனக்கு மட்டும் அந்த புரிதல் வரல. சார்ந்து சொல்லல. இல்ல சார், எந்த கட்சி இப்ப நீங்க தானே பிஜேபியை க்ளோரிஃபை பண்ணி சொல்றீங்க. நல்லா முதல்ல இல்ல சார், நான் கேட்டுட்டேன். சாம் சார் வந்து நடுநிலையா அதான் சார். ஆனா நீங்க வந்து பிஜேபி என்பது சாதாரண கட்சி கிடையாது. இந்தியா முழுக்க பல மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. இதை நீங்க பேச முடியுமா? நாம் தமிழர் என்பது உதிரி கட்சி கிடையாது என்றெல்லாம் கடுமையாக அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசியதனால் உங்க கருத்தை எடுத்து சொல்றேன். இப்போ ஏற்கனவே நாம் தமிழர் பல இடங்களில் பல மோசமான தோல்வியை கண்டிருந்தாலும் சரி, இவங்களை பேசாம களத்துல இறக்கி விடுவோம், இவங்க தான் தோல்வி பெற்று பழக்கப்பட்டவர்களாச்சே. அவங்க தொடர்ச்சியாக தனித்து களம் காண்பவர்கள். அவங்களையே வேற ஒரு கட்சியோட கூட்டணியாகவோ அல்லது இணக்கமாகவோ இருப்பதா நீங்க எடுத்துட்டு போறீங்க? யாருக்கோட தூண்டுதல்? ஏன்னா அவரு கட்சி தொடங்கிய காலத்துல தனியா தானே இருக்காங்க. கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இவ்வளவு பெரிய விமர்சனத்தை பெரியார் மீது வைத்தாரா? பெரியாரின் பேரன் இறந்து விட்ட பின்னால் அங்கு ஒரு இடைத்தேர்தல் நடந்திருக்கக்கூடிய சூழலில் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதானே இந்த தமிழகமே எதிர்க்கும் ஒரு மோசமான நிலைப்பாட்டை இந்த நேரத்தில் சீமான் எடுத்தார். அதனால தான் இப்ப இங்க பேச வேண்டியது வருது. தந்தை பெரியாரை எதிர்த்து தமிழ்நாட்டுக்கு ஒருவர் இவ்வளவு தந்தை பெரியார் மீது வன்மம் வைத்திருக்கவங்க கூட ஒழிச்சு வச்சுதான் அரசியல் பண்ண முடியும். அவ்வளவு பெரிய சூழல் நீங்க தமிழ்நாட்டில் இருந்திருக்கும் பொழுது இவ்வளவு ஓப்பனா இன்னைக்கு தந்தை பெரியார் இவர் எதிர்க்கிறார் என்று சொன்னார். ஏன்னா அவருடைய காரணம் இதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது. இந்த சூழலில் தான் இவர் பாஜகவுக்கு துணை போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்றேன். இந்த சூழலில் தான் இவர் பாஜகவோடும் அதிமுகவோடும் கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு இவர் இறக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்றேன். சரி, ஒரு கணக்கு போடுறாங்க, நம்ம தேர்தல் இப்ப இறங்க முடியாது. காரணம்
நாம வச்ச எந்த குற்றச்சாட்டுமே மக்கள் மன்றத்தில் எடுபடாது. இந்த நேரத்துல எப்பவுமே தனிச்சு நிக்கிற ஒருத்தர் இருக்கிறான், அவன் தலையில கட்டி விடுவோம், அவரே ஜெயிச்சுட்டு அவரே வந்து திமுக எதிர்க்கட்டும். அப்படி எதிர்த்தால் என்ன மக்கள் மத்தியில வந்து ஒரு ரிசல்ட் வருது நம்ம பார்ப்போம் என்று இவர்கள் நினைப்பதனால் உதிரி கட்சிகளை தூண்டிவிட்டு, அந்த உதிரி என்பது முதல்வர் சொல்லவில்லை, அந்த உதிரி என்று மக்கள் யாரை நினைக்கிறார்களோ நான் அவரை வச்சே சொல்றேன் நாம் தமிழர் என்று, இப்படி நாம் தமிழருக்கு ரிசல்ட் வச்சு என்னன்னு பார்த்துக்கோன்னு நினைக்கிறாங்க. ஓகே, காங்கிரஸ் அங்க நேரடியா களமிறங்கிக்கலாமோ அப்படின்னு தோணுதா? ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க பெரியாருடைய பேரன் அந்த தொகுதி பெரியாருக்கு எதிரான விமர்சனங்களை வைக்கிறாரு. அப்ப காங்கிரஸும் அங்க இறங்கி இன்னும் அதுக்கு எதிரான குரலை இன்னும் ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கலாமோ? சார், நான் உங்களுடைய தேர்தல் போட்டியாக கூட சொல்லல திரு அலீம், களத்துல பரப்புரையாக சொல்றேன். இல்ல, இதே நியூஸ் 18ல வந்து நான் கடந்த முறை இதே கேள்வியை கேட்டாங்க. எங்களை பொறுத்தவரை தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார், அதை கட்டுப்பட்டு நடப்பதுதான் கட்சிக்காரர்களுக்கு அழகு. இது நம்பர் 1. 2வது, இதுல என்ன அப்படின்னா அங்கே இதே பாயிண்ட் தான் வருது. ஒரு கால் ஒரு பெரியாரின் பேரன் அல்லது வந்து நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி 67,000 ஓட்டு வித்தியாசம், 67,000 ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சார் அப்படின்னா மரியாதைக்குரிய ஏவிகே இளங்கோவன் அவர்கள் பெற்ற ஓட்டின் வித்தியாசம் மட்டுமே 70,000. அவர் மொத்த ஓட்டுடைய வித்தியாசத்தை அவர் வாங்கியே பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் காங்கிரஸ் வேட்பாளரே ஒருவர் நிற்பாரே, ஆனால் இது திமுக கிடைச்ச வெற்றி இல்ல, காங்கிரஸ் அனுதாபத்து கிடைச்ச வெற்றி என்று இவர்கள் சொல்லிவிடக் கூடும் என்று நினைத்து கூட தேர்தல் போட்டியவே கூட நான் இப்ப பேசல. அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு தேர்தல் பரப்புரையே முடிஞ்சிச்சு, தேர்தலை சந்திக்க போறோம். நான் பரப்புரை களத்தில் காங்கிரஸ் கட்சி அல்லது பெரியார் பேரன் நின்று அவர் மறைவை ஒற்றி நடக்கக்கூடிய இடத்துல பெரியார் குறித்த விமர்சனங்களை இவ்வளவு கடுமையா வைக்கிறாங்களேன்னு எதிர்த்து அங்கே களத்துக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அல்லது பரப்புரை மேற்கொள்வது உள்ளிட்ட அம்சங்கள்ல அவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்களான்னு கேட்கிறேன். அதுக்கு காரணம் அவர்கள் பெரியாரை எதிர்ப்பதே எங்களுக்கு சாதகமாக செய்யக்கூடிய பிரச்சாரம் தான். இங்க போய் பெரியார மக்கள் பெரியாரிய இயக்கங்கள் அங்க களத்துல போய் அவருக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க சார், அதை எக்ஸ்போஸ் பண்றாங்க சார். இப்ப பெரியாரிய இயக்கங்கள் தேர்தல் அரசியல்ல கிடையாது, அவங்க கொள்கை அரசியல் இருக்கிறவங்க. அவங்க போய் நேரடியா நாங்க களத்துல எதிர் விமர்சனத்தை வைக்கிறோம், பெரியாரை எதிர்த்து ஒருத்தர் நிற்கிறார் வாக்களிக்க கூடாதுன்னு சொல்றோம்னு ஒண்ணு போறாங்க இல்லையா? அப்படி எதிர் விமர்சனங்களை எதிர் பரப்புரைகளை மேற்கொள்வதில் கட்சிகளுக்கு தயக்கம் இருந்தா அல்ல வேணான்னு அதை ஒதுங்கி. இன்னொன்னு காங்கிரஸ் ஏன் கேட்கிறேன்னா, இப்ப விசிகே போலியா இடதுசாரிகள் போலியான்னு கேட்கறத விட காங்கிரஸ் நின்ற தொகுதி அல்லது பெரியாரின் பேரன் இருக்கிற தொகுதி, பெரியார் தொகுதி நான் இங்க வந்து விமர்சிக்கிறேன்னு சீமான் சொல்லும் போது அங்க உங்களுடைய தலைவர்கள் இன்னும் அதுல தீவிர பரப்புரை நேரடியா களத்துல இருந்திருக்கலாமான்னு கேட்கிறேன். இல்ல, அதாவது அதுக்கான அவசியம் இல்லை. இயக்க ரீதியாக வைக்கக்கூடிய எதிர்ப்புகள் ஒரு பக்கம், அரசியல் ரீதியாக இது தேருமா அப்படிங்கிறது ஒரு பக்கம். அரசியல் ரீதியான கணக்கில் இதை நாம வந்து பொருட்படுத்தாமல் இருப்பதுதான் சிறந்தது என்று நினைப்பதனால் காங்கிரஸ் அப்படி நினைத்திருக்கீங்கன்னு பாக்குறேன். ஓகே, ரைட். நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், ஒரு தேர்தலை ஒரு பிரதான எதிர்கட்சி 2026ல திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்தணும்னா எங்களால தான் முடியும்னு நிற்கக்கூடிய ஒரு கட்சி இந்த தேர்தல் களத்தை மிஸ் பண்ணிட்டீங்களா, இல்ல அது அவங்க போட்டிட்டு இருக்கலாமா? உதிரிகளை இறக்கி விடுறாங்க, நேரடியா போட்டியிடுறதுக்கு எதிர்ப்பதற்கு துணிவில்லை அப்படின்னு திமுக சொல்றதை எப்படி பாக்குறீங்க சார்? இதுல ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கை வேணும், கூட்டணி வச்சு ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு நல்லது செய்வதற்குத்தான் துணிவு வேண்டும். ஆனா இங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற போது 7.5 கொண்டு வந்தார், அதுக்கு துணிவு இருந்தது. அதிமுக ஆட்சிக்கு 75 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டிகை நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்தார், துணிவு இருந்தது. அப்போ இப்படி எண்ணற்றதை நம்ம சொல்ல முடியும். நான் இப்பொழுதும் கேட்கிறேன், அரசியல் கட்சிக்கு துணிவு இருக்கிறதா என்று கேட்டால் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை விட ஒரு படி மேலே ஏறி போய் காங்கிரஸ்காரர் சொல்றாரு, இங்க செய்தி தொடர்பாளர், தெம்பு இருந்தால் திராணி இருந்தால், ஏன் அடுத்து சேர்த்துக்குங்களேன், ரத்த சிகப்பணுக்கள் இருந்தால் வெள்ளை அணுக்கள் இருந்தால், இதெல்லாம் என்ன சார் அரசியல்ல?